Hello children, welcome back to my Teacher Learn channel. இன்னைக்கு லெசன் 86 ஹிந்தி பாரகடி உயிர்மை எழுத்துக்களில் how to write the letter ஞா. இந்த ஞா லெட்டரை போன வீடியோவில் எப்படிலாம் படிக்கலாம், எப்படி உச்சரித்து ப்ரொனவுன்சியேஷன் செய்து சொல்லலான்னு பார்த்தீங்க. இந்த வீடியோவில் ஞா லெட்டரை எப்படிலாம் நம்ம எழுதலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆ ஞா பாருங்கள், முதல்ல நேர்கோடு போட்டுடலாம். நடுவில் இருந்து சின்னதாக ஒரு மைனஸ் கோடு போட்டு அப்படியே கீழேருந்து கேர்வ்டாக வளைஞ்சி மேலே போயிட்டு சின்னதாக ஒரு சுழிச்சிடலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து சின்னதாக மைனஸ் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே கீழேருந்து வளைஞ்சி மேலே போயிட்டு ஒரு சின்னதாக சுழிச்சு விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? ஞா. அடுத்த எழுத்து ஆ ஞா. அதே மாதிரியே நேர்கோடு போட்டுட்டு நடுவில் வந்து சின்னதாக மைனஸ் சுழிச்சிட்டு அப்படியே கீழேருந்து மேலே போய் கேர்வ்டாக வளைஞ்சி ஒரு சுழிச்சு விட்டுலாம். பக்கத்தில் இன்னொரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டலாம். சின்னதாக ஒரு மைனஸ் கோடு போட்டு அப்படியே கீழே வந்து அப்படியே கேர்வ்டாக மேலே வளைஞ்சி போய் சின்னதாக ஒரு சுழிச்சிடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இதெல்லாம் லெட்டர் ஞா. அடுத்த எழுத்து பார்க்கலாம். இ நீ. நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து சின்னதாக மைனஸ் கோடு போட்டு அப்படியே கீழேருந்து வளைச்சி கேர்வ்டாக மேலே கொண்டு போயிட்டு சின்னதாக சுழிச்சு விட்டுறலாம். மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்துடலாம். மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து சின்னதாக மைனஸ் கோடு போட்டு கீழேருந்து வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு ஒரு சின்னதாக சுழிச்சு விட்டுறலாம். மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? நீ. எழுத்து ஈ நீ. பாருங்க, நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து சின்னதாக மைனஸ் சுழிச்சிட்டு அப்படியே கீழேருந்து மேலே வளைச்சி கொண்டு போய் சுழிச்சு விட்டுறலாம். மேலேருந்து வலது பக்கம் கீழே வளைச்சி கொண்டாந்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். நேர்கோடு போட்டலாம். சின்னதாக மைனஸ் கோடு போட்டு கீழேருந்து மேலே வளைச்சி கொண்டு போயிட்டு சின்னதாக சுழிச்சு விட்டுறலாம். மேலேருந்து வலது பக்கம் கீழே கொண்டாந்து வளைச்சி விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? நீ. நெடியில் சொல்லணும். அடுத்த எழுத்து உ நியூ. நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து சின்னதாக ஒரு மைனஸ் கோடு போட்டு கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டு ஒரு சின்னதாக சுழிச்சு விட்டுறலாம். கீழே சின்னதாக சுழிச்சு இடது பக்கம் வளைச்சி விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து சின்னதாக மைனஸ் கோடு போட்டு கீழேருந்து அப்படியே மேலே வளைச்சி கொண்டு போய் சின்னதாக சுழிச்சு விட்டுறலாம். கீழே வந்து சின்னதாக ஒரு சுழிச்சிட்டு இடது பக்கம் வளைச்சி விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இதெல்லாம் லெட்டர் நியூ. அடுத்த எழுத்து ஊ நியூ. நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து சின்னதாக மைனஸ் சுழிச்சிட்டு கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டு அப்படியே சுழிச்சு விட்டுறலாம். கீழே சின்னதாக சுழிச்சு வலது பக்கம் இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து சின்னதாக மைனஸ் சுழிச்சிட்டு கீழேருந்து மேலே கொண்டு போய் சுழிச்சு விட்டுறலாம். கீழே சின்னதாக சுழிச்சு வலது பக்கம் இழுத்து விட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இதெல்லாம் லெட்டர் நியூ. அடுத்த எழுத்து ஏ ஞே. நேர்கோடு போட்டலாம். நடுவில் வந்து சின்னதாக மைனஸ் கோடு போட்டு கீழேருந்து மேலே வளைச்சி கொண்டு போய் சுழிச்சு விட்டுறலாம். மேலேருந்து ஒரு கொம்பு சுழிச்சு விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுடலாம். நடுவில்ருந்து சின்னதாக மைனஸ் சுழிச்சிட்டு கீழேருந்து அப்படியே மேலே கொண்டு போய் வளைச்சி சுழிச்சு விட்டுறலாம். மேலேருந்து ஒரு கொம்பு சுழிச்சு விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இதெல்லாம் லெட்டர் ஞே. அடுத்த எழுத்து ஐ ஞை. நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து சின்னதாக மைனஸ் சுழிச்சிட்டு கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டு சின்னதாக சுழிச்சு விட்டுறலாம். மேலேருந்து 2 கொம்பு சாய்வலாக இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு படுக்கை கோடு போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டலாம். நடுவிலேருந்து சின்னதாக மைனஸ் சுழிச்சிட்டு கீழேருந்து மேலே கொண்டு போய் வளைச்சி விட்டுறலாம். மேலேருந்து சாய்வலாக 2 கொம்பு சுழிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் நேராக படுக்கை கோடு போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? ஞை. அடுத்த எழுத்து ஓ ஞோ. நேர்கோடு போட்டலாம். நடுவிலேருந்து சின்னதாக மைனஸ் கோடு போட்டு கீழேருந்து மேலே கொண்டு போய் சுழிச்சு விட்டுறலாம். பக்கத்தில் இன்னொரு நேர்கோடு போட்டலாம். மேலேருந்து ஒரு கொம்பு சாய்வலாக சுழிச்சு விட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் படுக்கை கோடு போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டலாம். நடுவிலேருந்து சின்னதாக மைனஸ் கோடு போட்டு அதிலேருந்து அப்படியே கீழேருந்து மேலே கொண்டு போய் சுழிச்சு விட்டுறலாம். பக்கத்தில் நேர்கோடு போட்டு மேலே ஒரு சாய்வலாக கொம்பு இழுத்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? ஞோ. அடுத்த எழுத்து
அவ் ஞாவ் நேர்கோடு போட்டுடலாம். நடுவில் இருந்து சின்னதாக மைனஸ் கோடு போட்டு அதிலிருந்து கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டு சின்னதாக சுழிச்சு விட்றலாம். பக்கத்தில் இருந்து மேலேருந்து கீழே ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே சாய்வெலாம் 2 கொம்பு சுழிச்சு விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் படுக்கை கோடு போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுடலாம். நடுவில் சின்னதாக மைனஸ் கோடு போட்டு அதிலேருந்து அப்படியே கீழே அப்படியே வளைச்சி கொண்டு போய் மேலே கொண்டு போயிட்டு சுழிச்சு விட்டலாம். மேலேருந்து கீழே இன்னொரு ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே சாய்வலாக 2 கொம்பு சுழிச்சு விட்டுட்டு மேலே ஒரு படுக்கை கோடு போடலாம். இது என்ன லெட்டர்? ஞாவ். அடுத்தடுத்து அன் ஞன் நேர்கோடு போட்டுடலாம். நடுவில் சின்னதாக மைனஸ் கோடு போட்டு கீழேருந்து மேலே கொண்டு போய் வளைச்சி சுழிச்சு விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுடலாம். நடுவில் சின்னதாக மைனஸ் கோடு போட்டு கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டு வளைச்சி சுழிச்சு விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? ஞன். அடுத்த எழுத்து ஆஹா ஞஹா நேர்கோடு போட்டுடலாம். நடுவில் சின்னதாக ஒரு மைனஸ் கோடு போட்டு கீழேருந்து மேலே கொண்டு போய் சுழிச்சு விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு பக்கத்தில் 2 புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுடலாம். நடுவில் சின்னதாக மைனஸ் கோடு போட்டு கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டு வளைச்சி சுழிச்சு விட்டுறலாம். மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு பக்கத்தில் 2 புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? ஞஹா. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் ஞா லெட்டரை எந்த மாதிரி மெத்தடில் நம்ம எழுதலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீட்டில் ரைட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.